வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம டெலகிராம் சேனலில் யூடியூப்லலாம் போட்டிருந்தேன் இல்லையா, ஆப்டிடியூடுக்கான கம்ப்ளீட் சீரீஸ். ரைட்டா, நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆப்டிடியூட் சீரீஸ். ஸோ ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 எக்ஸாம் நடத்துனாங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறத கவனிக்கவே இல்லை. மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எக்ஸப்ட் ஒன் கொஸ்டின். இதை நான் லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தேன். ஆனா அதுல கூட நம்மளால ஒரு 15 கொஸ்டின் தான் போட முடியுது, அதுக்கு மேல போட முடியல. நீங்க ஆவரேஜா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஆப்டிடியூட்ல நீ எவ்வளவு போட்ட அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேக்சிமம் அவங்க சொல்றதே 12ல இருந்து 18 தான் இருக்கும். இந்த 23 போட்டேன் 24 போட்டேன்றதெல்லாம் ரேர் கேசஸ். ரைட், அந்த மாதிரி ஒரு சிக்கல் இனிமே வர எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 0 to ஹீரோ சீரீஸோட நோக்கமே. ரைட், அதனாலதான் 0 to ஹீரோ அப்படின்னு நம்ம நேமே வச்சிருக்கோம். ரைட், ஸோ 0ல இருந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல மேக்ஸ்ல அப்படின்னா கூட அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி டார்கெட் 23+ தான். நான் வந்து மற்றவங்க மாதிரி 25க்கு 25 எடுத்துடலாம் அப்படின்னு போய் சொல்ற ஆள்லாம் கிடையாது. ரைட்டா, 23க்கு மேல எடுக்கணும், 22 23 எடுக்கணும், அதுதான் டார்கெட். உங்களோட ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கணும். மெயின் டார்கெட் வந்து வித்தின் இப்போ வரப்போற குரூப் 2 2A தான். ரைட், ஸோ நம்ம சேனல்ல நிறைய பேர் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ற ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா, நீங்க ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஆப்டிடியூடோட பேசிக் கான்செப்டை கத்துக்கிறதுக்கும் உங்களோட பேசிக் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த வீடியோ 100% ஹெல்ப் பண்ணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரைட்டா, நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஒண்ணு, இந்த சீரியஸை மட்டும் பார்த்துட்டா, வரிசையா வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டா எல்லாத்துலயும் மார்க் எடுத்துடலாமா அப்படின்னா கிடையாது. ரைட்டா, இப்ப என்னால இந்த சீரியஸோட நோக்கம் என்ன பேசிக்கா அப்படின்னா, இந்த ஆப்டி சீரியஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, பேசிக்கா கான்செப்ட் சொல்லி தரது. நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவேன், கான்செப்ட் சொல்லி தரது. தேவைப்படுற இடங்கள்ல ஷார்ட்கட் சொல்றது, தேவைப்படுற இடங்கள்ல மட்டும் ஷார்ட்கட் சொல்றது. இதுதான் இந்த வீடியோவோட மெயினான நோக்கமே. ரைட், அடுத்து உங்களோட சால்விங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் எபிலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த சால்விங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு மேக்ஸ் மேல இருக்கிற அந்த பயத்தை, அந்த ஒரு அன்வான்டான ஃபியரை குறைக்கணும். அவ்வளவுதான். என்னால ரிமூவ் பண்ண முடியுமான்னு தெரியல, கண்டிப்பா குறைக்க முடியும், அதை குறைக்கலாம். ரைட்டா, நீங்க என் கூட சேர்ந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்து பேசிக்கா நோட்ஸ் எடுப்பீங்க. கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ அந்த நோட்ஸை உங்களுக்குள்ள மனப்பாடம் பண்ணாம அதை அப்ளை பண்ணி பழக போறீங்க. ரைட்டா, அதுதான் மெயினே. ஸோ அப்ளிகேஷன் மென்டாலிட்டிக்கு நீங்க வரணும். ரைட்டா, நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, இப்போ டைமண்ட் ஒர்க்ல ஒரு கான்செப்ட் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி பழகணும். ரைட்டா, வெறுமனையா வீடியோ பார்க்கறதுனாலயோ அல்லது ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்றதுனால எதுவுமே கிடைக்க போறதில்ல. ரிப்பீட்டட் சால்விங் எனக்கு தேவைப்படும். ஓகேவா, ரிப்பீட்டடா நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ரைட், திரும்ப 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 அதை சால்வ் பண்ணி பார்த்து உங்க மெமரியில அது அப்படியே போய் ஸ்டோர் ஆகணும். ரைட், இந்த சம்மை பார்த்தா இப்படிதான் செய்யணும், சம்மை ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க பேனா எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க போய் நிக்கணும். ரைட், அதுதான் இந்த சீரியஸோட நோக்கம். கண்டிப்பா அந்த அப்ஜெக்டிவை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்பிக்கையோட தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ரைட், நீங்க இப்போ ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு ஒன்று சொன்னார். ரைட்டா, நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ஆட்டோ பைலட் மோட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோ பைலட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோ பைலட் மோட்னா என்னன்னா, நீங்க ஃபிளைட் ஆன் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் ஆட்டோ பைலட்டை போட்டீங்கன்னா அதுவே போயிட்டே இருக்கும். ரைட், ஜஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணா போதும். அந்த ஆட்டோ பைலட் மோட்ல தான் நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதணும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். ரைட், அது எனக்கு அது நல்ல கேட்சியா இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா, பரீட்சைக்கு போய் உட்காடுறீங்க, உங்களை அறியாமையே நீங்க அந்த பரீட்சையில ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எழுதிட்டே இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நீங்க வீட்டுல இருந்து ஆஃபீஸுக்கோ அல்லது நீங்க படிக்கக்கூடிய இடத்துக்கோ போறீங்க, பைக் எடுக்கிறீங்க, உங்க மைண்ட்ல இந்த இடத்துக்கு போகணும் மட்டும்தான் இருக்கும். நீங்க போற வழிகள் எதையுமே நீங்க தேடி தேடி போக மாட்டீங்க. ஏன்னா உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். எந்த இடத்துல திரும்பணும், எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர், எந்த இடத்துல சிக்னல், எந்த இடத்துல பள்ளம், எங்க எவ்வளவு வேகமா போகணும், எல்லாமே உங்க மைண்ட்ல ப்ரியரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். கரெக்ட் தானே? நீங்க எதுவுமே செய்யாம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. ரைட், புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது தேடி தேடி போவோம். இப்போ அதுதான் இந்த சீரியஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த சீரியஸ் முடியும் போது இந்த ஆட்டோ பைலட் மோட்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க பரீட்சை நாளில் போய் உங்களை அறியாமே அந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். இந்த சம்ம நான் தான் சால்வ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியக்கூட கூடாது. அப்படி ஒரு ப்ராக்டிஸ்க்கு நீங்க போயிருக்கணும்.
ரைட். அந்த ஃபியர்ல போய் எழுதக்கூடாது. இந்த சம் நான் இப்படிதான் செய்யணும், அவ்வளவுதான், இப்படிதான் போடணும், இதான் ஆன்சர் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட்டே பண்றேன். ரைட். உங்களுக்கு கண்டிப்பா 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றதை நம்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டா இருந்தாலும் சரி, தெரியாத கான்செப்டா இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நான் சொல்ற அந்த ஆட்டோ பைலட் மோட உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ரைட். கண்டிப்பா 100% அச்சீவபிள் தான். அச்சீவ் பண்ண முடியாதுன்னா ஒன்று கிடையவே கிடையாது. கண்டிப்பா அச்சீவபிள் தான். உங்களை நம்பி, உங்க மேல இருக்கிற உங்க எபிலிட்டியை நம்பி தமிழ் படிக்க முடிஞ்ச உங்களால 6th to 12th தமிழ் புக்கை படிக்க முடிஞ்ச உங்களால இந்த பேசிக் கான்செப்டை கத்துக்க முடியாதா? இவ்வளவுதான் கொஸ்டின். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமின்னு படிச்ச உங்களால இந்த பேசிக் கான்செப்டை கத்துக்க முடியாதா? ஈஸியா கத்துக்கலாம். நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள். அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுங்க. 100% கத்துக்க போறீங்க. 23 அடிக்கிறோம். ரைட்டா? அவ்வளவுதான். குரூப் 2 எக்ஸாம் முடியும் போது 23 அடிக்கிறீங்க. இங்க விட்டதை அங்க பிடிக்கணும், அவ்வளவுதான். குரூப் 4ல விட்டதை குரூப் 2ல பிடிக்கணும். திரும்பவும் நான் ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒன்று சொல்லிக்கிறேன். இது நான் டிஎன்பிசி ஃபோக்கஸ்ல நான் பண்ணல. காமனா ஒரு ஆப்டிடியூடோட பேசிக்கை கத்துக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் சொல்ல போறேன். ரைட்டா? இது நீங்க எந்த எக்ஸாம் வேணா எழுதுங்க. ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எதுக்கு எழுதுனாலும் ஆப்டிடியூடோட பேசிக் கான்செப்டை கத்துக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரைட். ஸோ உள்ள போவோம். இன்னைக்கு நான் முன்னாடி போட்ட மாதிரி இது ஆப்டிடியூட் இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு எபிசோடு, ஒரு சினிமா பார்க்க போறோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படியுமே கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனா தானே இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், அந்த கேரக்டர் எப்படிலாம் ட்விஸ்ட் அடிக்கும், அந்த கேரக்டரோட பேசிக்கான லைன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ஆப்டிடியூடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஆப்டிடியூட் ஏன் நமக்கு சிக்கலாகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரோ தான் இந்த கிளாஸ். ஓகேவா? நான் பேசிக்கா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து நம்ம டாபிக் உள்ள டீப்பா பார்க்க ஆரம்பிக்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் உங்களோட ஜென்ரல் சிலபஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கான சிலபஸ். அவங்க கொஸ்டின்ல சொன்ன மாதிரி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத டைரக்டா சொல்லியிருக்காங்க. ரைட். எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுங்கிறத நீங்க தப்பா மீன் பண்ணிடக்கூடாது. ஸ்கூல் புக்ல இருந்து தான் வரும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரைட். நீங்க படிக்க வேண்டிய சோர்ஸ்ல ஸ்கூல் புக்கு ஒன்று. ஓகேவா? ஸ்கூல் புக் ஒன் ஆஃப் தி சோர்ஸ். மெயினா 9th and 10th ஸ்கூல் புக்கு. இதுல மேக்ஸிமம் சாப்டர்ஸ் கவர் ஆகும். ரைட். நான் எது கவர் ஆகுன்றதை டீப்பா சொல்றேன். ரைட். இது போக நீங்க செய்ய வேண்டிய எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ரைட். நீங்க செய்ய வேண்டியதுல 3 முக்கியமான கடமைகளை நான் சொல்றேன். ஒன்னு, இந்த என்னோட சீரியஸை ஃபாலோ பண்றது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டிடியூட் சீரியஸை ஃபாலோ பண்றது, பிளஸ் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸை சால்வ் பண்ணி பாக்குறது. ஓகேவா? பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாக்குறது. இந்த 3 நீங்க செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ரைட். இதுல இந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் சொல்றேன்ல, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துடும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது 2ஆ சுருங்கிடுது. ஒன்னு என்னோட சீரியஸை பாக்குறது, இன்னொன்னு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்றது. அவ்வளவுதான். இது 2 நீங்க செஞ்சே ஆகணும். செஞ்சா மட்டும்தான் நான் சொன்ன அந்த ஆட்டோ பைலட் மோட் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? கண்டிப்பா ஆக்டிவேட் ஆயிரும். இந்த சீரிஸ் முடியும் போது ஆக்டிவேட் ஆயிருக்கும். ரைட். இப்போ அவங்க சிலபஸ்ல பிரிஸ்கிரைப்டா மென்ஷன் பண்ணியிருக்கிற டாபிக்ஸை தெளிவா பார்க்கணும். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் வெறுமனையா பாட்மாஸ் ரூல் மட்டும் கிடையாது. அதை நான் அடுத்து உள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒவ்வொரு டாபிக்குள்ளேயும் சப் டாபிக்ஸ் இருக்கு. ரைட். அந்த சப் டாபிக்ஸையும் நீங்க பார்த்து தான் ஆகணும். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். அவ்வளவுதான். அவங்க சிம்பிளா 10 டாபிக் கூட கொடுக்கல. 1, 2, HCF, LCM சேர்த்து ஒரே டாபிக் தான். 3, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 4, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 5, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6, ஏரியா 7, வால்யூம் 8. ஏரியா வால்யூம் ஒரே டாபிக்கை கூட நீங்க வச்சுக்கலாம். 9 தான். மொத்தமா 8ல இருந்து 9 ஆப்டிடியூட் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் சப் டாபிக்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க சிம்பிளிஃபிகேஷன் படிக்கிறீங்கன்னா இதுக்குள்ள நீங்க ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் படிக்கணும், சட்ஸ் அண்ட் இண்டீசஸ் படிக்கணும். HCF, LCM படிக்கிறீங்கன்னா இதுல அல்ஜீப்ரா பேஸ்டான கான்செப்ட்ஸ் நீங்க படிக்கணும். அப்ப அல்ஜீப்ரா உங்களுக்கு தெரியணும். சிம்பிளிஃபிகேஷன்லயும் அல்ஜீப்ரா பேஸ்ட் வரும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நீங்க படிக்கிறீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட அப்ளிகேஷனா பார்ட்னர்ஷிப் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் டேரக்டா தான் வந்துடும். பெர்சன்டேஜ் இருக்குல்ல, பெர்சன்டேஜ் அப்ளிகேஷனா உங்களுக்கு என்ன கேட்கலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கலாம். கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்பாங்க. ரைட்டா? இதெல்லாம் அப்ளிகேஷன், இதையும் நம்ம படிக்கணும். ரைட்டா? ஏரியா வால்யூம் டேரக்டாவே வந்துடும். டைம் அண்ட் ஒர்க் நீங்க படிப்பீங்க. டைம் அண்ட் ஒர்க்கோட அப்ளிகேஷன்னா அந்த பைப்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், பைப்ஸ் கேட்கலாம். ரைட்டா? இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன்ல இன்னொரு டாபிக்கா APGP இருக்கும், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது நம்ம பார்த்தே ஆகணும். ரைட். இப்போ இவங்க 8 தானே சொல்லியிருக்காங்க, இந்த 8 மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னா நீங்க அப்படி பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்ற இந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுல எல்லாத்துலயும் இருக்கும். அடுத்து ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி செஞ்ச இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ரீசனிங்ல இருந்து 10 கேள்வி கேட்கறது.
குறிப்பா பசில்ஸ். பசில்ஸ்ல சப் டாபிக் தான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஆட்கள் போடுறதே இல்லை, கொஸ்டினை கூட வாசிக்கிறது இல்லை. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏன் டஃபா இருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. இதையும் நம்ம டீப்பா பார்க்க போறோம். ரைட்டா, நான் டீப்பா சொல்லித்தரேன். ரைட், அதே மாதிரி டைஸ்ல இருந்து எல்லா பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்கறாங்க. விசுவல் ரீசனிங்னா ஒண்ணுமே கிடையாது, இமேஜஸை பேஸ் பண்ண ரீசனிங். அந்த மிரர் இமேஜ் கேட்கறது, வாட்டர் இமேஜ் கேட்கறது, அந்த மாதிரி. ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் பேர்லயே இருக்கு. ஆல்பபெட்ஸ் ஏபிசிடியை பேஸ் பண்ணி அல்லது 1 2 3 பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றது. நீங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிருப்பீங்க. நம்பர் சீரிஸ் உங்களுக்கு தெரியும், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறது அல்லது ராங் நம்பரை கண்டுபிடிக்கிறது. இதுல உங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்க போற டாபிக்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த பசில்ஸா தான் இருக்கும். பசில்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் தி டைப்ஸ் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது ஒவ்வொன்றையுமே இண்டிவிஜுவலா பார்க்க போறோம். ஒவ்வொரு டாபிக்கோட டெப்த் வரைக்கும் போய் தான் கத்துக்க போறோம். ரைட்டா, எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், சீரியஸ் பாருங்க, இதை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் நிறைய குரூப்லேயே போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன். இனிமேல் டாபிக் வைஸ் நான் கட் பண்ணி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ரைட்டா, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிலபஸோட அவுட்லைன். இந்த அவுட்லைனை தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இதை கட் பண்ணி உங்கள் நோட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து ரீசெண்டான அனாலிசிஸ். ரீசெண்டான குரூப் 1 குரூப் 4 எக்ஸாமோட அனாலிசிஸ் இது. இதுல நீங்க மெயினா கவனிச்சிங்கனாலே டாபிக்ஸை நீங்களே ஃபில்டர் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு HCFLCMல இருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 2 கேள்வி கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல 3ல இருந்து 1, அப்போ 1ல இருந்து 3னா உதாரணத்துக்கு 2 கொஸ்டின் கேட்கலாம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல 3, பர்சன்டேஜ்ல 2, ஏபிஜிபியில் 1, ஏபிஜிபியில் 2. இப்போ இந்த ஏபிஜிபின்றத அவங்க சிலபஸ்ல கொடுக்கவே இல்லை. ரைட்டா, நல்லா பார்த்துக்கணும். சிலபஸ்ல எங்கேயுமே இல்லை. இட் கவர்ஸ் அண்டர் சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோதான். ஆனால் கொஸ்டின் எல்லா பரீட்சையிலையும் வரும், அதான் முக்கியம். ஏன்னா இது 10th ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதான் மேட்டரிங்க. ரைட்டா, 2D and 3D எல்லா பரீட்சையிலையும் வரும், கண்டிப்பாக படிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் எல்லா பரீட்சையிலையும் வருது. அதே மாதிரி ரீசனிங் போனீங்கன்னா டைஸ்ல இருந்து அவங்க கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க, நம்பர் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஆல்பா நியூமெரிக் சீரிஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் நான் பசில்னு சொன்னேன். ரைட்டா, பசில்னு சொன்னேன். கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இந்த பிளட் ரிலேஷன், ஃபிகர் கவுண்டிங் இதெல்லாம் கேட்காம இருக்காங்க, கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரைட். இப்போ இந்த அனாலிசிஸ் இருக்குல்லையே, இது ஒரு ரஃப் அனாலிசிஸா, ரஃப் எஸ்டிமேஷன் தான். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க எதுக்கெல்லாம் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். இப்போ இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது திரும்ப புரிஞ்சுக்கங்க. இது 100% ஒர்க் அவுட் ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஒரு 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 ரஃப்பான கால்குலேஷன் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு ஆப்டிடியூட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் HCF, டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், இந்த 6 டாப்பிக்கை 100% ஷுவரா நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா, உதாரணத்துக்கு இங்க வாங்க, HCFLCM நீங்க ஆவரேஜா இதுல கேட்டதை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 3 1 1 5 ஆயிருச்சு, டைம் அண்ட் ஒர்க்ல 3 8 ஆயிருச்சு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல 3 11 ஆயிருச்சு, பர்சன்டேஜ்ல 2 13 ஆயிருச்சு. அப்ப இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கன்னா உங்களால 10ல இருந்து 13 கொஸ்டினை அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து டைஸ், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், இது மூணுமே சேம் டாபிக் தான். இண்டிவிஜுவலா கொடுத்ததுக்கான காரணம் ரிப்பீட்டடா வந்திருக்குன்றது தான். கோடிங், டிகோடிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நத்திங் பட் பசில்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா 4ல இருந்து 5 கொஸ்டின் வந்துடும். அப்ப இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 5, 15 ஆயிருச்சு. இங்கேயே 15 நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் விட்டு போன இந்த டாபிக்ஸை கவர் பண்றது. சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், 2D 3D, ஏஜஸ், ஆவரேஜ், ப்ராபபிலிட்டி, இந்த டாபிக்ஸ் எல்லாத்துல இருந்தும் ஒன்னு வரும். ரைட், அப்ராக்சிமேட்டா ஒன்னு வரும், கூட குறைய போகலாம். இப்போ 2D 3Dலாம் 2 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஏன் கொடுக்கலன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அது அதிகமா வரல. ரைட். அப்ப இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்வியில நான் ஒரு 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸையும் இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்வியில 80 to 90% ஆஃப் கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணணும். இங்கே நான் சொன்ன இந்த ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ல நான் 100% ஆன்சர் பண்ணணும். இதுதான் என்னோட டார்கெட். ரைட். இப்போ இது படி தான் நம்ம படிக்கவே போறோம். ரைட். அதுக்காக எடுத்தது என்னால் டேரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் நடத்த முடியாது. நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரக்டா சிம்பிளிஃபிகேஷன் தான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன். ஏன்னா பேசிக்ல இருந்து கற்றுக்கிட்டே போனா தான் ஹை எண்டு போகும்போது புரியும். ரைட்டா, எவ்வளோ வேகமா முடியுமோ, எவ்வளோ அக்யூரேட்டா முடியுமோ, எவ்வளோ நல்லா நடத்த முடியுமோ அவ்வளோ நல்லா நான் நடத்த தயாரா இருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோயர் ப்ரியாரிட்டினா படிக்கக்கூடாதுன்னு கிடையாது, படிக்கணும். ஆனா இதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து டக்குன்னு ஆவரேஜ்ல இருந்து 2 கேட்கலாம், சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து 3 4 கேள்வி கூட கேட்கலாம். நம்மளால அதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. டிஎன்பிஎஸ்சி இஸ் ஆல்வேஸ் அன்பிரிடிக்டபிள் தான். இன்னைக்கு வந்த குரூப் 1 ஆன்சர் கீ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ரைட்டா? அவங்க வந்து அன்பிரிடிக்டபிளா மட்டும்தான் இருப்பாங்க. அதனால அடுத்து என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா டிஃபிகல்ட்டி லெவலை மாற்ற மாட்டாங்க. ஓகேவா? டிஃபிகல்ட்டி லெவலை சேஞ்சே பண்ண மாட்டாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டிஃபிகல்ட்டி லெவல். நான் கடந்த 4-5 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஆப்டிடியூடா அவங்க டிஃபிகல்ட் ஆக்கணும்னு நினைச்சதே கிடையாது. நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம தான் ப்ரிப்பேர் பண்றது இல்லை. அகைன் தப்பு நம்ம மேலதான். நம்ம தான் அதை மாத்திக்கணும். இந்த சீரீஸ் முடிக்கும் போது அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோ ஈஸி, அது வந்து எவ்வளவு ஈஸி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ரைட்? நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நான் திரும்பவும் சொல்றேன், வீடியோஸை கவனமா பார்க்கணும், நோட்ஸ் எடுத்து வைக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். ரைட்டா? நான் இப்போ நடத்த போறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் நீங்க உதாரணத்துக்கு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட், அந்த கான்செப்டை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், பேஸ் பண்ண பேசிக் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஹை எண்ட் ப்ராப்ளம்ஸ் வரைக்குமே கிளாஸ்ல பார்த்துடலாம். ரைட்டா? இது போக நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து மெட்டீரியலை போட்டு விட்டுறேன், பிடிஎஃபா போட்டு விட்டுறேன். ஓகேவா? பிடிஎஃப் மெட்டீரியல் நான் போட்டு விட்டுறேன். அந்த பிடிஎஃப் மெட்டீரியலை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். புரியுதா நான் சொன்னது? ரைட்? இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாத்தோட பேசிக் புரியணும். டைமண்ட் ஒர்க்கா இப்படிதான் செய்யணும். இதுதான் பேசிக். 2Dயா ஸ்கொயர் வருதா, ஸ்கொயருக்கு இதான் ஃபார்முலாஸ். 3Dயா 3Dல ஃபார்முலாஸ் வருதா, இதான் ஃபார்முலாஸ். கியூபா இதான் ஃபார்முலா, சர்க்கிளா இதான் ஃபார்முலா, சிலிண்டரா இதான் ஃபார்முலா. அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேவா? இதுல நீங்க குறிப்பா ஃபார்முலாஸ் நீங்க எங்கெங்கெல்லாம் படிப்பீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏபிஜிபி வரும்போது கண்டிப்பா ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். ரைட்டா? அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் நீங்க ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். 2D 3Dல ஃபார்முலா படிக்கணும். ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில ஃபார்முலா படிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபார்முலா படிக்கணும். இப்போ நான் சொன்னேன் 1, 2, 3, 4 இந்த 4 டாபிக்ல மட்டும்தான் நீங்க ஃபார்முலானே படிப்பீங்க. மீதி எங்கேயுமே ஃபார்முலா தேவைப்படாது. ஃபார்முலா தேவையே படாது. ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட்? இப்போ இதை நான் அழிச்சிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு ஆவரேஜ் ஏஜஸ் சிலபஸ்ல சொல்லலை, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலை, ப்ராபபிலிட்டி சொல்லலை. எப்படி சிலபஸ்ல இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் படிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்கே தான் அகைன் நம்ம தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயுமே நீங்க ஒரு சிலபஸ் பாக்குறீங்க, அந்த சிலபஸ் பாக்குறீங்கன்னா அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா மட்டும்தான் அது சிலபஸ்ல இருக்கா இல்லையா, எப்படி கொண்டு வந்து அவங்க லிங்க் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? அகைன் நான் ஹை ப்ரியாரிட்டியில கொடுத்த எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இதுல இருந்தா மேஜர் கொஸ்டின், சிலபஸ்ல இருக்கிறது மேஜர் கொஸ்டினா வந்துடும். சிலபஸ்ல இல்லாத இந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நிறைய தடவை அதிகமான கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். இதுல சொல்லாத டாபிக்ல இருந்து கூட கொஸ்டின் வந்து, உதாரணத்துக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏபிஜிபியே இதுல இல்லை. ஏபிஜிபி படிச்சுதான் ஆகணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், காம்படிட்டிவ் ப்ராக்ரஷன் சிலபஸ்ல இல்லை. இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. மினிமம் 1ல இருந்து நீங்க முன்னாடி குரூப் 4 எடுத்து பாருங்க, 3-4 கேள்வி ஏபிஜிபில இருந்து இருக்கும். ஏபிஜிபி கேட்காத பரிச்சே கிடையாது. அப்ப அதை பார்த்துதான் ஆகணும். அதெல்லாம் சிலபஸ்ல இல்லை அப்படி நீங்க வந்து பேச முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா இட் இஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அது இன்க்ளூடட்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரிதான் ரீசனிங்ல அவங்க கொடுத்ததுல இருந்து மட்டும்தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் குரூப் 2A சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இங்க நான் போட்டிருக்கேன். இதுல இருந்தும் ப்ரீவியஸா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்? அப்ப நம்ம இங்க பேச போறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல வந்த கொஸ்டின்ஸை வச்சுதான். ரைட்டா? நீங்க ஒரு பரீட்சைக்கு படிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா பாருங்க. சிலபஸை கம்பேர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. எதெல்லாம் சிலபஸ் வந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு நல்லா பாருங்க. ஓகேவா? ரைட்? ஸோ இதெல்லாம் நான் பேசிக்கா உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது. அடுத்து இன்னைக்கு பேசிக்கான கான்செப்டுக்குள்ள ஒரு சிம்பிள் கான்செப்டை நான் நடத்திடுறேன். சரியா? ரைட்? ஸோ உள்ள போயிடலாமா? இப்போ நம்பர்ஸை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பேசிக்கா ஆப்டிடியூடோட பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டா? ஆப்டிடியூட், ரைட்? அல்லது மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எப்படி வேணா நீங்க பேர் வச்சுக்கோங்க. சிம்பிளா மேக்ஸ். ஸோ இங்க மேக்ஸ் அப்படின்னாலே எதெல்லாம் சேர்ந்தது மேக்ஸ் அப்படின்னா, ஜஸ்ட் மேக்ஸ் இஸ் நம்பர்ஸ், அதாவது எண்கள் அப்படிங்கிறது தான் கணிதம். நீங்க எண்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் கணக்கையே புரிஞ்சுக்க முடியும். நான் டாபிக் உள்ள என்டர் ஆயிட்டேன். உங்களுக்கு பேச வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டேன். டாபிக் உள்ள என்டர் ஆயிட்டேன். இதுல இருந்து நீங்க நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். இதுல இருந்து நம்பர்ஸை மட்டும் பத்தி நான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லிடுறேன்.
இதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவோம். ரைட், நான் சொல்றது இதெல்லாம் சிலபஸ்ல இல்லை, நீ ஏன் நடத்துறேன்னு தயவு செய்து என்கிட்ட கேட்காதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் நான் இதை ஆரம்பத்திலே சொல்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்து எனக்கு அது யூஸ் ஆனதுனால உங்களுக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த நம்பர்ஸை சொல்லாம டைரக்டா சிம்பிளிஃபிகேஷன் போட்டுக்கோங்க, பாட் மாஸ்ன்னு எழுதிக்கங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அது என்னோட வேலை கிடையாது. அதை செய்யறதுக்காக நான் இங்க இல்லை. நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ரைட்டா, நீங்க எப்படி வேணா அதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் சொல்றத கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், ஸோ நம்பர்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸ்டார்டிங் வித், ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதிப்போமா? ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், நத்திங் பட் இயல் எண்கள். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, இயல் எண்கள்னா என்ன? தி நம்பர் ஸ்டார்டிங் வித் 1, 1ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, 4 இப்படியே எழுதிக்கிட்டே போகலாம் அப் டு இன்ஃபினிட்டி. எண்களுக்கு முடிவே இல்லை. ரைட், உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1ல இருந்து நீங்க ஆரம்பிச்சு எத்தனை நம்பர் வேணா எழுதலாம். இப்போ இன்னொன்னு சொல்றேன், 1க்கும் 2க்கும் இடையிலேயே தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர்ஸ். 1க்கும் 2க்கும் இடையிலேயே முடிவில் இருக்கு. 1.0000001 அப்படின்னு அது ஒரு நம்பர். 1.000000001 அது ஒரு நம்பர். நீங்க எத்தனை வேணா எழுதலாம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல். ரைட், அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் எண்களை டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள். ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை W. ரைட், நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில இடத்துல வெறுமனையா Wன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? தி சீரியஸ் இஸ் 0ல ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0, 1, 2, 3, 4 அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ 0 அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் கிடையாது. இட் இஸ் அ ஹோல் நம்பர். 0 அப்படிங்கிறது ஒரு முழு எண். ரைட்டா, 0 அப்படிங்கிறது ஒரு முழு எண், ஹோல் நம்பர். ரைட், அடுத்து ஹோல் நம்பருக்கு அப்புறமா இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் தமிழ்ல முழுக்கள், இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படின்னு எழுதணும்னா இதுக்கு பேர் என்னது? முழுக்கள். ரைட், 0வை தாண்டி நெகட்டிவ்ல போக 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 வேல்யூஸ் எல்லாம் டிகிரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ரைட்டா, 0ல இருந்து பாசிட்டிவ்ல போக 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 வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, 0க்கு மேல நீங்க ஒவ்வொரு நம்பரா எழுத 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 வேல்யூ அதிகமாகும். இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளா புரியுற மாதிரி கேள்வி கேட்கிறேன். இப்போ 1, 3 இது ரெண்டுல எது பெருசு அப்படின்னா 3 தான் பெருசு. இதுதான் பிக் நம்பர், பெரிய நம்பர். 1 வந்து ஸ்மால் நம்பர். ரைட், அப்ப பாசிட்டிவ் சைட்ல போகும்போது முதல்ல இருக்கக்கூடிய எண் சிறுசாகவும் அடுத்து எழுதக்கூடிய எண்ணெல்லாம் பெருசாகவும் இருக்கும். இப்படியே ரிவர்ஸ்ல நீங்க டிகிரீஸ்ல எழுதும் போது இங்க இந்த -1, -3 இது ரெண்டுல எது பெருசுனா -1 தான் பெருசு. ஓகேவா? மேத்தமேட்டிக்கல் வேல்யூவா -1 தான் பெரிய நம்பர், -3 ஸ்மால் நம்பர். ரைட்டா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். டிகிரீஸ் ஆகிட்டு போகும்போது மைனஸ்ல போகும்போது நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 0க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 1 தான் பெருசு, இந்த -3 வந்து சிறுசு. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்ட்ட ஒரு நான் கேள்வி கேட்கிறேன், -10, -1 இது ரெண்டுல எது பெருசுன்னு கேட்டா -1 தான் பெருசு. ரைட்டா, -100, -10 எது பெருசுனா -10 தான் பெருசு. ரைட்டா, மைனஸ்ல இருக்கும்போது சின்ன நம்பர் தான் லார்ஜஸ்ட் வேல்யூவை மீன் பண்ணும், பெரிய நம்பர் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை மீன் பண்ணும். இதெல்லாம் பேசிக் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனா பெரிய, அதாவது பாசிட்டிவ் சைட்ல போகும்போது சின்ன நம்பர் சின்னதுதான், பெரிய நம்பர் பெருசு தான். ரைட்டா, மைனஸ்ல மட்டும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா, அந்த 3 ஞாபகம் வச்சுக்கலாமா? நேச்சுரல், ஹோல், இன்டீஜர்ஸ். ரைட், அடுத்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ். ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், பின்னங்களும் தசமங்களும். பின்னம், தசமம். ரைட், ஃபர்ஸ்ட் தசமத்தை பார்த்துடலாம். டெசிமல்ஸ். ஸோ டெசிமல்னா உங்களுக்கு தெரியல, இப்போ 0.768 அப்படின்னா எழுதுனா இதுக்கு பேர் என்ன நம்பர்? டெசிமல் நம்பர். ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? டெசிமலை ஃபிராக்ஷனாகவும் ஃபிராக்ஷனை டெசிமலாகவும் மாற்ற கற்றுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமலை பற்றி தெரிஞ்சுப்போம். டெசிமலை எப்படி ஃபிராக்ஷனாக மாற்றுவீங்க? 0.768 இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்? நான் 768 அப்படிங்கிற நம்பரை மேலே அப்படியே எழுதிடுவேன், முடிஞ்சுச்சு.
டிவைடட் பை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 டிஜிட் இருக்கு. ஸோ 1 போட்டுட்டு 3 0 சேர்த்துக்கிட்டேன்னா இந்த டெசிமல் நம்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு 0.0072 நான் எழுதுறேன். இது எப்படி நீங்க ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவீங்க? இருக்கிற ஹோல் நம்பர், அதாவது 0 விட்டணும். நம்பர்ஸ் என்ன இருக்கு? 72 டிவைடட் பை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0? 1 2 3 4 4 நம்பர் இருக்கா? அப்ப 4 0. அவ்வளவுதான். ரைட்? இது உங்களுக்கு தெரியும் தானே? இது உங்களுக்கு தெரியும் தானே? ரைட்? அப்போ ஃப்ராக்ஷன் டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனா மாத்துறது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ராக்ஷனுக்கு வருவோம், பின்னங்களுக்கு வருவோம். பின்னங்கள்னா உங்களுக்கு தெரியும், 7/10 அப்படின்னு எழுதுனா இது ஒரு பின்னம். ஸோ 7 நான் நியூமரேட்டர் அப்படிம்பேன், 10 டினாமினேட்டர் அப்படிம்பேன். ரைட்? இது வந்து பகுதி தொகுதி. ரைட்டா? மேல இருக்கிற தொகுதி, கீழே இருக்கிற பகுதி, நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம சொல்லி பழகிக்கலாம், தமிழுக்கு போக தேவையில்லை. அப்ப இந்த பின்னம் 2 எண்களை கொண்டது நியூமரேட்டர் டினாமினேட்டர். இதுலயே கலப்பு பின்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இங்க எனக்கு முக்கியம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம். அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னா எப்படி இருக்கும்? இப்போ 1/7/4 அப்படின்னு நான் எழுதுனா இது ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஏன் மிக்ஸ்டு அப்படின்னா ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃபிராக்ஷன் நம்பரும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை நான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்றேன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்த கத்துக்கணும். சிறப்பு பின்னத்தை அல்லது கலப்பு பின்னத்தை நான் வந்து சாதாரண பின்னமா எப்படி மாத்துறது? இப்போ 1/7/4ன்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இந்த 4 எடுத்து இந்த ஹோல் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரைட்டா? தென் இங்க வர்ற ஆன்சரை கொண்டு போய் இங்க ஆட் பண்ணணும். இது உங்க எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சதான் நான் ரிப்பீட் பண்றேன். எனக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லிடுறேன். தெரியாத ஆட்கள் இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு தெரியலனா கூட அது தெரியாம போனதுதான். அதனால கம்ப்ளீட்டா சொல்லிடுறதா நல்லது. 1/7/4 நான் எழுதுறேன். இப்போ இந்த 4 நான் இங்க மல்டிப்ளை பண்ணேன்னா 4, 4ஓட 7 கூட்டினேன்னா 11 டிவைடட் பை அந்த 4 அப்படியே எழுதிங்க. அப்ப 1/7/4 அப்படின்னா 11/4 அப்படிங்கிறது தான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? ரைட்? இப்போ கவனிங்க, நான் இன்னொரு நம்பர் எழுதுறேன். 11/7/10 நான் எழுதிட்டேன். இப்போ இதை நீங்க ஃபிராக்ஷனா மாத்துங்கன்னு நான் சொல்றேன். ரைட்டா? இந்த இங்க என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11ஐயும் 10ஐயும் பேருக்குன்னா 110, அதோட 7 கூட்டுனா 117/10. அவ்வளவுதான். ரைட்? நான் எழுதுறது கரெக்ட் தானே? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் போகும்போது நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னவா மாறிடும்? ஃபிராக்ஷனா மாறிடும். அடுத்த கொஸ்டின், -4 5/6. இத ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. -4 5/6 ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். -4 5/6 ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. டக்குன்னு இப்ப நீங்க சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? I give you some options, right? இப்போ -19/5 அப்படின்னு நான் சொன்னா சரியா, அல்லது -29/5 அப்படின்னு நான் சொன்னா சரியா? இது ரெண்டுல எது சரி, இல்லது வேற ஏதாவது ஆன்சர் வருதா? ரைட்? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். அப்ப 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 வரும் சார். ஸோ -24 சார். இதை கொண்டு போய் இங்க நான் கூட்டணும் சார். அப்போ -24ஓட +5 கூட்டினா -19 சார் பை 6 சார். அப்போ -19/6, ரைட்? 5ன்னு போட்டோம்னா 6. இதுதான் சார் கரெக்ட் அப்படின்னு சொன்னா அது தப்பு. ரைட்? அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். இப்போ -7 அப்படின்னு நான் எழுதுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 7ங்கிற நம்பர் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ரைட்? இப்போ இங்க கவனிங்க, நான் எழுதியிருக்கிற நம்பர் -4 5/6. இங்க நம்பருங்கிறது 4 5/6 அப்படிங்கிறது தான் எனக்கு மொத்த நம்பரே. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நம்பர். ரைட்? அப்ப இந்த மொத்த நம்பரும் நெகட்டிவா இருக்குன்னு தான் நான் எடுத்துக்கணுமே ஒழிய இந்த 4 மட்டும் நெகட்டிவா இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க என்ன பண்ணீங்களோ அந்த 11 7/10க்கு என்ன பண்ணீங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. 6 4 24 + 5 எவ்வளவு? 29 29/6 போட்டுக்கோங்க. மைனஸ் சுத்திக்கு முன்னாடி எழுதிருங்க. அவ்வளவே. ரைட்? நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்க நார்மலா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை எப்படி மாத்துவீங்களோ அப்படியே மாத்திட்டு முன்னாடி மைனஸ் மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள். முடிந்தது. ரைட்? அப்ப நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? ஃபிராக்ஷன் பார்த்தாச்சு, டெசிமல் பார்த்தாச்சு, இந்த கன்வர்ஷன்ஸை பார்த்தாச்சு. அடுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பருக்குள்ள போக போறோம். பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன? பகா எண். ரைட்? பிரைம்னா என்ன? நம்ம ஸ்கூல்ல தெளிவா படிச்சிருக்கோம். தி நம்பர் which is divisible by 1 and by the same. Number which are divisible by 1 and by the same. தமிழ்ல ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பிரைம் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க.
2 நம்பர் நான் இப்போ எழுதுறேன். உதாரணத்துக்கு 7ன்னு ஒரு நம்பர் எழுதுறேன், 9ன்னு ஒரு நம்பர் எழுதுறேன். இப்போ இந்த 7, 9க்கு நான் ஃபேக்டர்ஸ் எழுதணும். 7 எது எதுலலாம் வகுப்படும் அப்படின்னு நான் எழுதுறேன். இப்போ 1 அப்படிங்கிறது எல்லா நம்பருக்குமான ஃபேக்டர்ஸ் தான். ஓகேவா? 7 அப்படிங்கிறது 1ஆல வகுப்படும். எல்லா எண்களுமே 1ஆல வகுப்படும். புரியுது இல்லையா? அடுத்து 7, 2, 3, 4, 5, 6 இதுலலாம் வகுப்படுமா? வகுப்படாது. 7 7ஆல மட்டும்தான் வகுப்படும். ரைட்? அதே மாதிரி இப்போ 9 எழுதணும்னா இப்போ எப்படி எழுதணும்னு பாருங்க. 1ல வகுப்படும், 9ல வகுப்படும். எல்லா எண்களுக்குமே 1ம் அந்த எண்ணும் வந்துடும். அது போக கவனிச்சீங்கன்னா இப்போ 9 அப்படிங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். புரியுது இல்லையா? அப்ப இங்க நீங்க கவனிங்க, 1ஐயும் அந்த நம்பரையும் போக எக்ஸ்ட்ரா ஒரு எண் அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணோ 2 எண்ணோ 3 எண்ணோ வந்துச்சுன்னா இந்த நம்பரை நான் என்ன சொல்லுவேன்? பகு எண் அப்படின்னு சொல்லுவேன். காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இங்க 1ம் அந்த நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால 7 நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பகா எண் அப்படின்னு சொல்லுவேன். பிரைம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பிரைம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? பிரைம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? 1ஆலையும் 2ஆலையும் வகுப்புறது தான் பிரைம். இப்போ வரிசையா பிரைம் எழுதுவோமா? ரைட். பிரைம் நம்பர் சீரீஸ். பிரைம் அப்படிங்கிறது 2ல தான் ஆரம்பிக்கும். 1 அப்படிங்கிறது நாட் அ பிரைம் நம்பர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாட் அ பிரைம். 1 அப்படிங்கிறது பகா எண்ணும் அல்ல, பகு எண்ணும் அல்ல. இது வந்து நாட் அ பிரைம். அதே மாதிரி காம்போசிட்டும் கிடையாது. ஒரு நேச்சுரல் நம்பர், அவ்வளவுதான். 1 வந்து பகா எண்ணு இல்ல, பகு எண்ணு இல்லை, அவ்வளவுதான். 2 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். 2க்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 2 அப்படிங்கிறது தான் ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். அதாவது இரட்டைப்படையாக இருக்கக்கூடிய ஒரே பகா எண். ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் வந்து 2 தான். ரைட்? மீதி இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே ஆட் நம்பர்ஸா மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? ஆட் நம்பர்ஸா மட்டும்தான் இருக்கும். 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, then 41, 43, 47. ரைட்? ஸோ அப்ராக்சிமேட்டாக எல்லாத்தையும் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12, 15 நம்பர். ரைட்? அப்போ நான் 1 to 50க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். 15 நம்பர்ஸ், 15 நம்பர்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2ல இருந்து 47 வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ரைட்? ஸோ மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ்? 15 நம்பர்ஸ். 1ல இருந்து 50க்குள்ள 15 பிரைம் நம்பர். 51ல இருந்து 100க்குள்ள 10 பிரைம் நம்பர் இருக்கும். அது என்னன்றதை இப்போ உங்க நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியாது இல்லையா? 51ல இருந்து 100க்குள்ள 10 பிரைம் நம்பர். ஸோ இங்க 15, இங்க 10. அப்போ 1 to 100க்குள்ள 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். 1ல இருந்து 100க்குள்ள 25 பகா எண்கள் இருக்கும். 1ல இருந்து 100க்குள்ள 25 பகா எண்கள் இருக்கும். 1ல இருந்து 50க்குள்ள 15, 51ல இருந்து 100க்குள்ள 10. எது 51ல இருந்து 100க்குள்ள இருக்கிற 10 நம்பரையும் எழுதி வச்சுக்கோங்க. 1ல இருந்து 100க்குள்ள இருக்கிற 25 நம்பரும் உங்களுக்கு தெரியணும். 31 நேரா பார்த்தோன்னே அது பிரைம்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அங்க போய் 2 ஆளா 3 ஆளா வகுத்து பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. 43, 47 பிரைம்னு கண்டுபிடிக்க தெரியணும். ரைட்? இதெல்லாம் ரிப்பீட்டடா வரக்கூடிய நம்பர்ஸ். அதே மாதிரி 51ல இருந்து 100க்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்ப பிரைம்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற பேசிக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா 2 மட்டும்தான் ஒரே ஈவன் நம்பர் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி 15, 10, மொத்தமா 25 இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்? அடுத்த கொஸ்டின் அடுத்து போவோம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னது அப்படின்னா கோப்ரைம். கோப்ரைம் அப்படின்னா சார்பகா எண். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க பேரை கொடுத்துட்டு எது இதெல்லாம் கோப்ரைம்ஸ்னு கேட்பாங்க, சார்பகா எண்ணுன்னு கேட்பாங்க. அப்போ கோப்ரைமை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ எனக்கு பிரைம்னா தெரியும். பிரைம்னா என்ன? 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படணும். 1 and the same. இப்போ உதாரணத்துக்கு நான் 2 நம்பர் எழுதுறேன். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு என்ன நம்பர் எழுதலாம்? 16, 24ன்னு எழுதுறேன். ரைட்டா? 16, 24 வேணாம். ரைட். 16, 28 எழுதுவோம். 28 வராது இல்லையா? சரி, வேற ஏதாவது நம்பர் எடுங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகுமா? 27 எடுங்க. 16, 27. ரைட். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கேன். ரைட்? இப்போ 16 அப்படிங்கிற நம்பர் பிரைமான்னு நான் பார்க்குறேன். எப்படி பார்ப்பீங்க? இப்போ இது இதெல்லாம் டிவைட் ஆகும் பாருங்க. 1, 2, 4, வேற என்ன 8. அப்ப 16ங்கிறது காம்போசிட் கண்டுபிடிச்சிட்டேன். 27, 1, 3, 9 இதுக்கு 16 வரும்.
இதுக்கு 27 வரும். ரைட். அப்ப இந்த 27 எனக்கு காம்போசிட் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 16 27 எந்தெந்த நம்பர்ஸ்ல எல்லாம் டிவைட் ஆகும் நான் பார்த்திருக்கேன். இப்ப பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே பிரைம் இல்ல, ரெண்டுமே பிரைம் கிடையாது. ஆனா இது ரெண்டையும் ஜோடியா எடுத்து நான் பார்க்கும்போது ரெண்டுலையுமே பொதுவான ஃபேக்டரா, ரெண்டுலையுமே காமன் ஃபேக்டரா, பொது வகுத்தியா, என்னவா பொது வகுத்தியா இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. வேற ஏதாவது சேமா இருக்கா? இல்ல. அப்ப ரெண்டு எண்களை ஜோடியாக எடுத்து பார்க்கும்போது பொது வகுத்தி 1 மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் சார்பகா எண். என்ன இருக்கணும்? பொது வகுத்தி 1 இருந்துச்சுன்னா அதை நான் என்ன சொல்லுவேன்? கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு எண்ணை சார்ந்து இன்னொரு எண் பகா எண்ணா இருக்கும், அதான் சார்பகா எண். ஒரு எண்ணை சார்ந்து இன்னொரு எண் பகா எண்ணா இருக்கும், கோப்ரைம். ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது அது பிரைமா இருக்கும், தனித்தனியா நிற்கும் போது அது பிரைமா இருக்காது. ரைட்டா? அதே மாதிரி இங்க இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குரோப்ரைம் நம்பரை எழுதுறதுக்கு பிரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் அவசியம் அப்படிங்கிறது இல்ல. காம்போசிட் நம்பர்ஸை வச்சும் கோப்ரைம் எழுதலாம். இப்ப நான் அப்படிதான் எழுதி காட்டிருக்கேன். இப்ப நீங்க 2 பிரைமை சேர்க்கறீங்கன்னு வச்சுக்கோ, 3 7ன்னு எழுதுனீங்கன்னா இது கண்டிப்பா கோப்ரைமா தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். இல்ல இன்னும் 7 24ன்னு எழுதுறீங்க அப்படின்னா இது ரெண்டும் கோப்ரைமா தான் இருக்கும், ஏன்னா ஒரு பிரைம் நம்பர் வந்துருச்சு. இப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை. பிரைமை மட்டும்தான் வச்சு கோப்ரைம் எழுத முடியும்னு அவசியம் இல்லை. பிரைம் இல்லாத எண்களை வச்சு, அதாவது காம்போசிட் எண்கள், பகு எண்களை வைத்து கூட சார்பகா எண்களை எழுத முடியும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேசிக் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ரைட்? நேச்சுரல், ஹோல், இன்டீஜர். இப்போ இதுல இன்னொன்று வேணா சொல்லலாம். இப்போ நேச்சுரல் நம்பர் நீங்க எழுதியிருப்பீங்கல்ல, இப்போ இந்த நேச்சுரலை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆட் நம்பர்ஸ், இன்னொன்று ஈவன் நம்பர்ஸ். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. 1 3 5 7 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ், 2 4 6 8 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ரெண்டோடைய மடங்கள்ல வரதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதனால அங்க நான் சொல்லலை. மற்றபடி ரிமைனிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அந்த இது கன்வர்ஷன் சொன்னால, நான் இந்த கன்வர்ஷன் சிம்பிளிஃபிகேஷன் 100% ஹெல்ப் பண்ணும். இந்த கன்வர்ஷன் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பேசிக். பிரைம் நம்பர் வச்சு நிறைய பரீட்சையில நேரடியாவே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட்? இதுக்கப்புறம் ஒண்ணு தான் இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். ரைட்? அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணிருங்க. பின் வருவனவற்றுள் எந்த ஜோடி எண்கள் சார்பகா எண்கள்? இப்பதான் உங்களுக்கு நான் நடத்தினேன். எது சார்பகா எண்கள்? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. எது சார்பகா எண்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எது சார்பகா எண்கள்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? இப்பதான் நான் சார்பகா எண்கள் கான்செப்ட் சொன்னேன். 2 எண்களை ஜோடியா வச்சு பார்க்கும்போது பொது வகுத்தி 1 இருக்கும். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்? ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு, ரேஷனல், இர்ரேஷனல். இது மட்டும் பார்த்துட்டோம்னா நம்பர்ஸ் முடிஞ்சிச்சு. அதாவது விகிதமுறு எண், விகிதமுறா எண், விகிதமுறா எண். ரைட்டா? விகிதமுறு, விகிதமுறா. ரைட்? விகிதமுறுனா என்ன, விகிதமுறானா என்ன? பேர்லயே இருக்கு. பேரை கவனிங்க. ரேஷனல், இங்க ரேஷியோன்னு ஒரு வார்த்தை வருதா? ரைட்? ரேஷியோனா என்ன? 2 எண்களை பின்னமா உங்களால எழுத முடியும், a/b ஃபார்மேட்டுக்கு மாத்த முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் விகிதமுறு எண். a/b ஃபார்மேட்டுக்கு மாத்த முடியாதுன்னா அது விகிதமுறா எண். சிம்பிள். இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டை உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, இப்போ √64 நான் எழுதுறேன், அல்லது √121 நான் எழுதுறேன், அல்லது √144 நான் எழுதுறேன். அதே மாதிரி இங்க √65 எழுதுறேன், √10 எழுதுறேன், √32 எழுதுறேன். இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கவனிங்க. இப்ப இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 64 என்னால சால்வ் பண்ணி 8ன்னு எழுத முடியும், இந்த 121 சால்வ் பண்ணி 11ன்னு எழுத முடியும், 144 சால்வ் பண்ணி 12ன்னு எழுத முடியும். சால்வ் பண்ண முடியுமா? அப்படி சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா, ஒரு ரூட்டை சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு பேரு ரேஷனல். இப்ப இங்க சால்வ் பண்ண முடியுமா? எதையுமே சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணா எனக்கு டெசிமல் நம்பரா கிடைக்கும். அப்ப டெசிமல் நம்பரா கிடைச்சா அதுக்கு பேரு இர்ரேஷனல். அவ்வளவே. ரைட்? இப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாமா? ரூட்டை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண முடிஞ்சா ரேஷனல், ரூட்டை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண முடியலன்னா இர்ரேஷனல். முடிஞ்சது. ரைட்? மேல இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க, மறந்துடாதீங்க. ரைட்? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு பேசிக் நம்பர்ஸை சொல்லி கொடுத்துட்டேன் இந்த கிளாஸ்லயே. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பேசிக். இப்போ கேரக்டர்ஸை நான் இன்ட்ரோ பண்ணிட்டேன். இப்போ இந்த கேரக்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க, எந்தெந்த இடத்துல அந்த கேரக்டர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம்.
ரைட்டா? கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. எபிசோடு 1 நான் கம்ப்ளீட் பண்றேன். இது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இந்த எபிசோடு கேரக்டர்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். ரைட்? ரொம்ப காம்ப்ளிகேட்டா போகக்கூடாதுன்றதால அப்படி பேசுறேன். ரைட்? உங்களுக்கு இது ஓகேவா இருக்கா? இந்த மாதிரி எடுத்தா உங்களுக்கு புரியுதா? ஸ்க்ரீன்ல வந்து விசிபிளா தெரியுதா? வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா? எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் டாபிக் வைஸ் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டாபிக் வைஸே நான் நடத்தி முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக மட்டுமே தனி வீடியோ வரும். ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்காக மட்டுமே தனி வீடியோ நான் போடுறேன். ரைட்டா? கண்டிப்பாக வாரத்துக்கு 3-4 வீடியோ 100% வரும். தயவு செய்து வீடியோ முழுசாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவைன்னா அதையும் சொல்லுங்கள். நான் என்னோட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். மாற்றிக்கலாம். தெளிவாக படிக்கணும். அந்த ஆட்டோ பைலட் மோட மறந்துடாதீங்க. ஆட்டோ பைலட் மோட ஆக்டிவேட் பண்ணுறோம், நல்லா படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.